பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 115வது சங்கீதம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே கேடகமும் துணையுமாய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உனக்கு கேடகமும் துணையுமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது, புறம்பே தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது, என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, என்னை ஆறுதல் படுத்த, என்னை தட்டி கொடுப்பதற்கு யாரும் இல்லையே என்று ஒரு அனாதையை போல கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அநேக பிரச்சனையின் மத்தியிலே தவிப்பதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறேன். ஓ பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. யார் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கும் உங்களுக்கு நல்ல துணையாய், நல்ல கேடகமாய் இருப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். தோத்திரம். இந்த வார்த்தையை நம்புங்கள். யார் துணைக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, அவர் துணைக்கு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன், நீ அக்கினியில இருக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன். இந்த பூமியில இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை நண்பர்கள் இருந்தாலும், எத்தனை நெருக்கமானவர்கள் இருந்தாலும், நான் தண்ணியில போகும் பொழுது அவங்க வரமாட்டாங்க, நான் அக்கினியில நடக்கும் பொழுது அவங்க வரமாட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார், நான் உன் கூட இருப்பேன். நீ தண்ணிக்குள்ள போனா நான் உன்னை விட்டுற மாட்டேன், நீ அக்கினியில போனா நான் உன்னை விட்டுற மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன். ஓ பிரைஸ் காட். ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை ப்ராஃபட்டிக்கலா சொல்றார். நிறைய கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா, நிறைய வியாதியில இருக்கிறீங்களா, குடும்ப நெருக்கடியில் இருக்கிறீங்களா, எதிர்காலத்தை குறித்து பயங்கர பயத்தோட இருக்கிறீங்களா, அப்பா சொல்லுகிற வார்த்தை, நான் துணையாய் இருக்கிறேன், நான் கேடகமாய் இருக்கிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராஃபட்டிக் வேர்ட். நம்புங்கள். எது இருக்குதோ இல்லையோ, அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தோத்திரம். என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அணுகாது. காரணம், கர்த்தரை மாத்திரம் எனக்கு முன்பே வைக்கப்பட்டு இருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. நான் குதிரைகளை நம்பல, என் கூட சுற்றில் இருக்கிற ராணுவங்களை நம்பல, கேடகத்தை போல அவர் இருக்கிறார். பிரைஸ் காட். கேடகம் நமக்கு தெரியும். கேடயம், அவர் ஒரு கேடயமாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். அந்த கேடயத்தை தாண்டி எதிரிகளுடைய அந்த அம்போ அல்லது வாளோ எதுவுமே தடுக்க, சேதப்படுத்தாது. அவன் எந்த ரீதியில எல்லாம் அவன் வந்தானோ அந்த கேடகத்தை வச்சு, நமக்கு தெரியும், நிறைய பார்த்திருப்போம், யாராவது தாக்குற வர்றாங்களா, அந்த கேடயத்தை தான் முன்னாடி வைப்பாங்க. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவே உங்களுக்கு கேடயமா இருக்கும் பொழுது சாத்தான் எந்தெந்த ரீதியில வந்தாலும் அந்த பிரச்சனைகளும் அந்த போராட்டங்களும் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க கையின் பிரயாசங்களையும் பாதிக்காதபடி உங்களை அழகா சேஃபா நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, அவரை நம்புங்கள். ஹல்லேலூயா. அழகான வார்த்தை. இஸ்ரவேலே, அவரை நம்பு. நீங்கள் அவரை நம்புங்கள். நீங்கள் அவரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரை நம்பினார்கள். நம்பின அவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இறங்கி வந்தார். அந்த தீ அவர்களை, அவங்க முடி கூட கருகல. நிறைய 7 மடங்கு 70 மடங்கு 700 மடங்கு பிரச்சனையில இருந்தாலும் அப்பா சொல்லுகிற வார்த்தை,
நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். உன் முடி கூட கருகாது. எத்தனை பிளான் பண்ணலாம், எத்தனை ஆமானை போன்றவர்கள், எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் சபையே, நான் துணையாயிருக்கிறேன், நான் பக்க பலமாயிருக்கிறேன். நம்புங்கள், அறிக்கை செய்யுங்க, நிச்சயம் வெற்றியை பார்ப்பீர்கள். கண்களை மூடி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, துணையாளரே, எங்கள் கேடகமே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க. உங்க குடும்பத்திற்கு இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஆண்டவர் தான் கேடகமாய் துணையாய் வரப்போகுது. ஹல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சபையே அவரை நம்பு, அவருடைய வார்த்தையை நம்பு, அவருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம்புங்கள், தரிசனத்தை நம்புங்கள். அவர் உனக்கு துணையாய் இருப்பாராக. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஜனத்திற்கு நீ துணையாய் இருப்பீராக, நீர் அவளுக்கு கேடகமாய் இருப்பீராக. சாத்தான் தொடாதபடி, சத்துருடைய வல்லமைகள் அவர்களை மேற்கொள்ளாதபடி என் தேவன் அவர்களுக்கு நல்ல துணையாய் பக்கபலமாய் இருந்து நடத்துவீராக என்று நான் செபிக்கிறேன். வார்த்தை அவர்களை கட்டி எழுப்பட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அப்பா கேடகமாய் இருக்கிறார், துணையா இருக்கிறார். வேற என்ன நமக்கு வேணும்? செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃப்லயும் அவர் கேடகமா இருக்கிறார் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.